இல்ல. எங்க அப்பா ஏதோ ரொம்ப கம்பல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அவங்களோட டேட்டிங் பண்ணுறதுக்காக வந்தேன். மத்தபடி எனக்கு இந்த மேரேஜ்லலாம் கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ஏன்னா நான் வானத்தான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுறாளா, அதுக்கு அவனும் ஆமாமா எனக்கு மேரேஜில பெருசாலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. எங்க ஃபேமிலியும் சொன்னதுனால தான் வந்தேன் அப்படிங்கிற மாரி அவன் ஒரு மாதிரியா சொல்றான். நம்ம ஹீரோயின் ஆனா வானு தான் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அதுக்கு சோயான் அதுக்கு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. வானு உன்னைய கண்டுக்கலன்டா நீ நானும் ஒண்ணா க்ளோஸா இருக்கிற மாரி பழகுவோம். இத பார்த்தானாக்க கண்டிப்பா அவன் மனசுல ஜெலஸா ஃபீல் பண்ணுவான். உன்னிட்ட அவனா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான். என்ன சரியா பேசாமல் இன்றைக்கி நடக்கிற ஈவினிங் பார்ட்டியில் நம்ம 2 பேரும் ஒன்றா போவோம். அந்த பார்ட்டி கண்டிப்பாக வானும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் ஒத்துக்கிறா. ஓ அப்படியா, அப்போனா இதுதான் நல்ல ஐடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேணும்னாலும் சோயான்ட்டு ரொம்ப நெருங்கி பழகுற மாதிரி நம்ம ஹீரோயின் அடிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த பார்ட்டிக்கும் வரா. ஆனால் அங்கே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ காணோம். என்னது வானா காணாண்ட, அவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது அங்குள்ள மற்ற கெஸ்ட்லாம் பார்த்துட்டு வா உங்களோட ஜோடி சூப்பராக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்ட மாயாவுக்கு அப்படி வயிறு பத்தி எரியுது. அவளும் டக்கு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து ஏ லியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னது நீ சோயனோட சுற்றிக்கிட்டு இருக்கா, நீ லவ் பண்ணுற பையன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, ஐயோ நான் அப்பாக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மற்றபடி நான் அந்த பையனை தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னா அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கு. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் இதெல்லாம் சும்மா ஒரு நடிப்பு தான், மற்றபடி சோயானா ஒன்று மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாளா. ஆனால் இது கேட்ட மாயாக்கும் ரொம்ப சந்தோஷமோ அப்படியா சரி நான் என்றைக்குமே உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன், நீ எதுக்கும் கவலைப்படாதண்ட. ஆமாம்மா நீ எனக்கு சப்போர்ட்டாக இருந்ததா எனக்கு நல்லாவே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கா. அதோட அப்போ தான் நம்ம ஹீரோ அந்த பார்ட்டிக்கு வரான். அந்தவன் அவனுக்கு சோயானா பேசி வச்சுக்கிறது தெரிஞ்சிருச்சு போல் இருக்குது. அவனுமே ஒரு மாதிரி டென்ஷனாக தான் நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டு வரானா. பார்த்தா நம்ம ஹீரோயினும் சோயானா ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்னது நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா, உங்கள் அப்பா என்ன உனக்கு அதுக்குள்ளே மேரேஜ் பண்ண ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உனக்கு என்ன வயசாகுது இல்லையா, உனக்கு வெறும் 18 வயசு தானே, ஏன் இதுக்கு அதுக்குள்ளே நீ ஒத்துக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் கேட்டேன்னா, அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் வேண்டான்னு தான் நினச்சேன், ஆனால் என்னமோ தெரியல இவரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வேணும்னாலும் சோயான் கையை பிடிச்சிக்கிட்டு இவளும் சொல்கிறாளா. ஒன்று சோயானுமே ஆமாடா எனக்கு கூட மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தல, என்னமோ தெரில லியோ பார்த்தோன்னே எனக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவனும் தோல் மேலே கையை போட இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோவோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். உண்மையா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு சோயான் ஆமாம் இந்த மாதிரி ஒரு அழகான படம் நான் மிஸ் பண்ணவே விரும்பலை, சரி நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகும்போது உன்னை நம்ம ஹீரோயின் பாங்க போகலான்னு போகிறா. ஆனால் 1 2 3 கண்டிப்பாக அங்கிள் வந்து என்கிட்ட இப்போ ஏதாவது சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி இவ எதிர்பார்த்துக்கிட்டே போகிறாளா. அதே மாதிரி நம்ம ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஆனால் நம்ம ஹீரோயின் ஆஹா வயிறு பத்திக்கிட்டு எரியுது போல் இருக்குது, இப்போ வந்து நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திரும்புகிறா. ஆனால் நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு சரி 2 பேரும் ஒன்றா போகிறீங்களா, பார்த்து ஒழுங்காக சேஃபாக போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடான். இதை கொஞ்சம் கூட நம்ம ஹீரோயின் பாவம் எதிர்பார்க்கவே இல்லையா, என்னது இவன் இப்படி சொல்லிட்டு போகிறான், என்னை கூட்டிகிட்டு போவான்னு பார்த்தா நீ கூட்டிகிட்டு வந்து விடுன்னு சொல்லிட்டு போகிறானே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அது சோயான் சரி இப்போ என்ன நீ எதுக்கு கவலைப்படாத, இதுதானே ஆரம்பம், இருந்தாலும் நம்ம 10 வச்சுட்டோம்ல கண்டிப்பாக அவனை விட்டு கொடுக்க மாட்டான் பாருவேன் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் இருந்தாலும் இப்படி ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவள் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதோட நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு சோயான் தான் விடுறதுக்காக வீட்டுக்கு வரான். ஆனால் நம்ம ஹீரோ அவன் வீட்டு வாசலில் நம்ம ஹீரோயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் சோயானை நம்ம ஹீரோயினை விட்டுட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ நினச்சப்படி எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனை சொல்லிட்டு போனோன்னா நம்ம ஹீரோயின் பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி வந்துக்கிட்டு இருக்காளா. அப்போ தான் நம்ம ஹீரோ பார்த்தா வாசல் நின்றுக்கிட்டு பார்க்குறா. பார்த்துட்டு இவன் கண்டும் காணாத மாதிரியே அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கலாம். நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் நில்லு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டோன்னா என்னது எதுக்காக என்னை கூப்பிட்றீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குறா. நம்ம ஹீரோ நீ என்ன பண்ணிகிட்டு இருந்தா இவ்வளோ நேரம், எதுக்கு வர இவ்வளோ நேரம் ஆனிச்சு அப்படின்னு கேப்பிட்டுனா நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருந்தோம், இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி உனக்கு கடுப்பத்துற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆயிடான். பிடிச்சவளை தள்ளி உனக்கு அறிவியல கொஞ்சமாவது, அவனுக்கும் உனக்கு 8 வருஷம் டிஃப்ரெண்ட், நீ போய் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறிய அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் அப்போ நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா, நீங்கள் தான் மாட்டேன்னு சொல்லிட்டீங்களா அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறா. அப்போ உனக்கு அவங்க கூட டேட்டிங் பண்ணது ரொம்ப நல்லா போணுச்சோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் ஆமாம்மா ரொம்பவே நல்லா போணுச்சு, எப்பெல்லாம் டைம் கிடைக்குது அப்போ 2 பேரும் மீட் பண்ணலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் உனக்கு அடுப்பத்துறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கலாம். நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்டு சரி அப்போனா ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனும் அங்கேருந்து போகிறான் கோவமாகவே. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அடப்பாவி நான் இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், கோவமாக எதுவுமே சொல்லாமல் அவன் பாட்டு போய்கிட்டு இருக்கானே, இவனை போய் நான் லவ் பண்ணலை எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோவை இருக்கிற கோவத்தை எல்லாத்தையும் ட்ரிங்க்ஸ் மேலே காட்டிக்கிட்டு இருக்கான். கூடவே ஹயான்னு இருக்கான். இவங்க 2 பேரும் போட்டி ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த இதையும் கூடி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பாட்டிலே எடுத்து வைக்கிறான். உன்னால முடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் ஹயானு கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணி பார்த்துட்டு நான் குடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் மல்லு குட்டி குடிச்சிட்டு இருக்கானா. அப்போ தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வரான். டே
என்னத்துட்டு அவங்க 2 பேருக்கு எதுக்குடா அவங்க 2 பேரும் போட்டி போட்டு இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன இருக்குன்னு மனசில் உள்ள சொல்லி தொலைங்களேன், இப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணியே நீங்கள் 2 பேரும் டார்ச்சர் பண்ணிக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு ஹயான்னு சொல்கிறான், நான் ஒன்றும் பண்ணலை, இவன் தான் தேவையில்லாமல் எங்களோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காண்டு. நம்ம ஹீரோனி என்ன தைரியம் தான் நீ லியாவை லவ் பண்ணுவா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லுவா, அவள் வயசு என்ன ஓ வயசு என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் அவன் மேலே பாஞ்சு சண்டைக்கு போயிட்டு இருக்கானா. அவனை அவன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு டே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும் எதுக்கிட்ட அப்படி தேவையில்லாமல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. அதுக்கு நான் ஹயான்னு சொல்கிறான், ஏய் உனக்கு லியாவை பிடிச்சிருந்தா பேசாமல் நீ கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு என்னைய தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா, எங்களையாவது நிம்மதியாக இருக்க விடு அப்படிங்கிற மாதிரி ஹயான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவா அதெல்லாம் முடியாது, அவன் வந்து சின்ன பொண்ணு, உனக்கெல்லாம் சரியாக வரமாட்டா, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி. உன்னை ஹயான்னு டே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாயத்தை சொல்லு, எதுக்கு என்னையை போட்டு டார்ச்சர் பண்ணுறா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ டென்ஷனாக ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்கள் அதுக்கு மேலே அவள் கூட பேசுகிறத பார்த்தேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு இதுக்கு மேலே இவங்க 2 பேரும் மட்டாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இவங்க 2 பேரும் இங்கே குடிச்சிட்டு கிடக்குறாமா வந்து பிக்கப் பண்ணிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறா. பார்த்தா 2 பேருமே நல்லா குடிச்சிட்டு மட்டையை கிடக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே திரும்பி பார்க்குறான்னா, ஆனால் அதுக்குள்ளே ஹயான் நீ வந்துட்டியா இல்லையா என்னை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டிக்கிட்டு இருக்கானா. ஆனால் நம்ம ஹீரோயினும் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அப்படியே அந்த ஹயானோட கையை அப்படி பிடிக்க போகிறாளா. நம்ம ஹீரோவா ஓஹோ இவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் நீ வந்தா, அப்போ என்னைய பார்க்குறதுக்காக வரலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை பேச அந்த பக்கம் திருப்பிக்கிறான். இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு மனசு தாங்கலை, அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ டக்குன்னு அவன் கையை உதட்டிட்டு நீ என்னமோ பண்ணிக்க, 2 பேரும் போவீங்களா என்னமோ செய்வீங்க, ஆமாத்தான் நான் வானா கூட்டிகிட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு வாங்க நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சோன்னா நம்ம ஹீரோ அப்படி பார்க்குறான். என்னதே நீ என்னையை கூட்டிகிட்டு போக போகிறேன்ட்டு. ஆமாம்மா நான் உங்களை தான் கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன், வாங்க இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்தோன்னா நம்ம ஹீரோவுக்கு அப்படியே கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துடுது. நிச்சயமாக நீ என்னை கூட்டிகிட்டு போகத்தான் வந்தியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் தோலை சாஞ்சிக்கிறானா. ஆனால் இதை பார்த்தா அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஓகே இவங்களை சேர்த்து வைக்க இனிமேல் நம்மளோட ஹெல்ப் தேவையில்லை, அவங்களே சேர்ந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி பா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேர் போயிடறாங்க. உடனே நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். ஆனால் இவனு சொல்கிறான் சரி நீ போ நான் பார்த்துக்கிறேன். இல்லை உங்கள் ஃபேஸ்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது, நான் வெயிட் பண்ணி விட்டுட்டு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் டவலை வச்சு அவன் ஃபேஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நம்ம ஹீரோ சீக்கிரம் ஒய்ப் பண்ணிட்டு நீ இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினும் அப்படியே ஒய்ப் பண்ணிக்கிட்டு இவன் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாலும் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ கண்ணத்தில் கிஸ் கொடுத்துறாலாம். நான் அவ்வளோதான் நம்ம ஹீரோக்கு ஏறின போதெல்லாம் இறங்கிடுது. என்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் பார்க்குறான். ஒன்றும் இல்லை அங்கிள் குட் நைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு எப்படி குட் நைட்டாக இருக்கும், அதோட அவனை அப்படி பார்த்தபடி நின்றுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. ஐயோ என்னடா எப்படி நான் நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அதோட அடுத்த நாள் நம்ம ஹீரோ அவங்க கிராண்ட்பாவை சந்திக்க வரா. அதாவது அவங்க அம்மா இறந்து போனதுலேருந்து அவங்க தாத்தாவை பார்க்க வந்ததே இல்லை போல இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு இன்றைக்கி தான் வரா. இவளுக்கு அந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களை பார்க்க வர என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு சங்கடப்பட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ளே நுழையிறாளா. ஆனால் இவளை பார்த்தோன்னே அவங்க தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா வந்துட்டியாம்மா, என்னம்மா இல்லையா எப்படி இருக்கா, ரொம்ப வருஷமாச்சுல அப்படிங்கிற மாதிரி அவரை சின்ன பிள்ளை மாதிரி இப்படி வந்துக்கிட்டு இருக்காரு. தாத்தா நீங்கள் நல்லா இருக்கீங்களா, என்னை மன்னிச்சிடுங்க தாத்தா, உங்களை பார்க்க நான் வரவே இல்லையில, ரொம்ப வருஷமாச்சுல அப்படிங்கிற மாதிரி அவளுமே மன்னிப்பு கேட்குற மாதிரி இப்படி பக்கத்தில் உட்காந்தோன்னா அவங்க தாத்தாவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீ என்னை பார்க்க வந்ததே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அம்மா இறந்து போன பிறகு நான் உங்களை சரியாக கவனிக்கலை, என்னை மன்னிச்சிடுங்க தாத்தா அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடாமா அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க தாத்தாவும் பேச்சு பார்க்கல, உங்கள் அம்மா ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனது எனக்கு என்னமோ இன்னும் சந்தேகமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோனுக்கு அதை நினச்சி கொஞ்சம் சந்தேகம் வரதான் செய்யுது. ஆமாம் அம்மா உண்மையிலே ஆக்சிடெண்ட்டில் தான் இறந்து போனாங்களா, இல்லை வேணும்னாலும் யாரும் கொலை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதை பற்றி நம்ம சீக்கிரமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்கா. அதோட நம்ம ஹீரோயினா அவங்க தாத்தாவை பார்த்துட்டு வீட்டுக்கு வரா. இங்கே பார்த்தா அவங்க அப்பாவை கோவமாக இருக்காங்க. எதுக்கு கோவமாக இருக்காங்க இவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வரும்போது அவங்க அப்பா என்ன நீ எக்ஸாமில் எழுதி வச்சுக்கிற பாரு, உனக்கு மார்க்கே கிடைக்கல, நீ ஃபெயில் ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இவளும் இல்லை நான் எக்ஸாமில் நல்லா தான் எழுதுனேன், எப்படி ஃபெயில் ஆனா அப்படிங்கிற மாதிரி. உன் மார்க்கு பாரு, நீ இனிமேல் அந்த காலேஜுக்குள்ளே போக முடியாது, இனிமேல் நீ எந்த காலேஜுக்கு போகிற, எவ்வளோ பெரிய காலேஜ் இப்படி நீ இழந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மாயா வந்து என்னாச்சு நீ சரியாக படிக்கலையா பாரு, உனக்கு உன் மார்க்கு கிடைக்கவே இல்லை, உனக்கு அந்த காலேஜில் சீட்டு கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அவளும் நல்ல மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் இல்லை நான் எக்ஸாம் நல்லா தான் பண்ணேன், எப்படி மார்க் போனுச்சுன்னு எனக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவங்க அப்பாவை நீங்கள் வீட்டுக்குள்ளே வராத வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டோன்னா நம்ம ஹீரோயின் பாவம் அழுதுகிட்டே நம்ம
நம்ம ஹீரோ வீட்டு வாசல் உட்காந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் உட்காந்துக்கிட்டு இருக்கிற பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறான். அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே வந்து வா நீங்கள் வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணிக்கிறா. என்னாச்சு எதுக்காக இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான். அதெல்லாம் இப்போ எதுவுமே கேட்காதீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ சரிவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக சமைச்சு கொடுக்குறான்னா பாவங்களுக்கு ரொம்ப பசி போல இருக்குது. இவ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ ஆமாம் உனக்கு என்னாச்சு, எதுக்காக நீ அழுதுகிட்டே வீட்டு வாசல் இருந்தால் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதெல்லாம் இப்போ கேட்காதீங்க, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, நான் சாப்பிட்ட பிறகு எதாக இருந்தாலும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கள் அப்பா என்னை வீட்டை விட்டு வரட்டிட்டாங்க, எனக்கு யாருமே இல்லை, பேசாமல் நான் இங்கேயே உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃபாக இருந்துக்கவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டோன்னா நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போதும் போதும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவளோட வாயை தொடச்சி விட்டுக்கிட்டு நீ கிளம்புமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயினா இந்த மரமண்டைக்கு என்ன சொன்னாலும் உரைக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோவோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்போ தான் தெரிய வருது நம்ம ஹீரோயின் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கான்ட்டு. அதாவது அவங்க யூனிவர்சிட்டிலேயே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சாரிங்க சார் தெரியாமல் ஒரு மிஸ்டேக் நடந்துருச்சு, நம்பர் மாறினால இந்த மாதிரி ரிசல்ட் அனௌன்ஸ் ஆகிடுச்சு, மற்றபடி யூனிவர்சிட்டிலே தேர்டாக வந்திருக்காங்க லியா அப்படின்னு சொன்னோன்னா இதை பார்த்து நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். உடனே இதை இப்போவே எல்லாத்துட்டையும் அனௌன்ஸ் பண்ணுங்கள், லியா நல்ல மார்க் தான் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவன் ஃப்ரெண்ட் ஓகேடா இதே இப்போவே அவள் அப்பாவுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ நீ உடனே காலேஜுக்கு போய் மார்க் ஷீட்டு வாங்கிட்டு வா, அப்படியே அட்மிஷன் போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா இங்கே அவங்க அப்பாவுக்கும் அப்போ தான் நம்ம ஹீரோயினோட ரிசல்ட் தெரிய வருது. என்னது லியா இவ்வளோ மார்க் எடுத்திருக்காளா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா 750க்கு மேலே எடுத்திருக்கா, காலேஜ் தேர்டாக வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்துட்டு அவங்க அப்பா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாயாவோ என்னது இதெல்லாம் உண்மைதானா, எதுக்கு நீங்கள் காலேஜில் ஃபோன் பண்ணி கேளுங்கப்பா, ஒருவேளை மிஸ்டேக்காக ஏதாவது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் அவங்க அப்பா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, அவன் தங்கச்சி நல்ல மார்க் எடுத்திருக்கா, அவங்களே சாரி சொல்லி அனுப்பியிருக்காங்க, இவ்வளோ மார்க் எடுக்குவான்னு நினச்சி கூட பார்க்கல, இவ்வளோ டேலண்ட் இருந்தால் எனக்கு கவலையே இல்லை, இனிமேல் அவளே இந்த கம்பெனியை ரன் பண்ணலாம், இனிமேல் நான் கவலை இல்லாமல் இருக்கலாம்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்ட மாயாவுக்கு வயிறு பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இங்கே நம்ம ஹீரோ நல்ல மார்க் எடுத்துட்டான்னு தெரிஞ்சுட்டு சந்தோஷத்தில் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவள் ஃப்ரெண்டு எதிர்பார்க்கவே இல்லடி நீ இவ்வளோ மார்க் எடுத்துருப்பான்ட்டு, அதுவும் காலேஜ் தேர்டாக வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் நான் அப்படியே படித்து மார்க் எடுத்துட்டேன், என்னோடய வாக்கை காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நல்லா குடிச்சிட்டு மட்டாய போயிருக்கலாம். அங்கே நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்துக்கிறாங்க. ரோசியை பார்த்து உன் ஃப்ரெண்டு நல்லா மார்க் எடுத்திருக்கா, அதனால அவன் சந்தோஷத்தில் குடிக்கிறா, நீ எதுக்கடி குடிச்சா, நீ தான் நல்ல மார்க் எடுக்கலையா, வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போவான். இங்கே நம்ம ஹீரோவை பார்த்து பார்த்தீங்களா நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்துட்டேன், நீங்கள் எல்லாம் உங்கள் நல்லா தான், ஆனால் நீங்கள் எனக்கு கொடுத்தீங்களா ப்ராமிஸ், அதைப்படி நீங்கள் என்னை லவ் பண்ணணும், மேரேஜ் பண்ணிக்கணும், என்ன சரியா என்னோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாம்மா நீங்கள் தான் என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். நம்ம ஹீரோ சரி வா முதல்ல வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கானா. அப்போ தான் அவங்க அப்பாவும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்னடா கடைசியில் உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டுட்டு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அப்பா இது ஒன்றும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு இல்லை, நல்லா கண்ணை முடிச்சு பாருங்கள் வெளியா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எது எப்படியா இது ஒரு நாள் உண்மையானால் சரி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து பெட்ரூமில் படுக்க வச்சுட்டு போக போகிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் விட மாட்டேங்க, நான் எங்கே போகிறீங்க ப்ளீஸ் இன்னைக்கு இங்கேயே ஸ்டே பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ என்ன நீ உளறிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம்மா எனக்கு இன்றைக்கி உங்கள் பெட்ரூம் கூட்டிகிட்டு போங்க, இன்றைக்கி நான் உங்கள் பெட்ரூமில் தான் தூங்கணும் ஆசையாக இருக்குது, ப்ளீஸ் செய்யுங்களேன் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ ஐயோ எனக்கு தலை வலிக்குது, எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, என்னை ப்ளீஸ் அங்கே கூட்டிகிட்டு போங்களேன், ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாளாண்டு அவனும் ஒரு நிமிஷம் நின்றுட்டு சரி இப்போ என்ன உனக்கு என்னோட பெட்ரூமில் தான் தூங்கணும், வந்து தூங்கி தோலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அவனோட பெட்ரூமுக்கு வரான். அங்கே நம்ம ஹீரோயினை படுக்க வச்சுட்டு இவன் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நைட் ட்ரெஸ் எடுக்கிறான். ஆனால் இவ்வளோ அந்த நைட் ட்ரெஸ்ஸை பிடுங்கிக்கிட்டு வான்னு சொல்லிட்டு அதை ஹக் பண்ணிவிட்டு அப்படி தூங்கிறான். நம்ம ஹீரோ அதோட வந்து சோஃபாவில் படுத்து தூங்கிறான் போல் இருக்குது. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் முடிச்சு பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ காணா, என்னது இவனுக்கானா இவன் இங்கே படுக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐயோ நேற்று நைட்டு ரொம்ப குடிச்சிட்டானா இப்போ எங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ அப்படி சோஃபாவில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே இவளுக்கு அப்படியே வாவ் சூப்பராக இருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி அவனோட பாடியை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காளா. அப்போ நம்ம ஹீரோவுக்கு வந்துடுது. முழிச்சவன் சரி நீ எந்திரிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோன்னு கேட்குறேன். ஆமாம் எதுக்கு ட்ரெஸ்ஸு கூட சேஞ்ச் பண்ணாமல் படுத்துருக்கீங்க, நீ தான் அந்த நைட் ட்ரெஸ்ஸை உன் கையிலேயே வச்சிருக்கீங்களே அப்புறம் எப்படி அப்படின்னு சொன்னா என்னது அப்படிங்கிற மாதிரி. ஆமாம்மா அதை பிடுங்கிக்கிட்டு நீ அப்படியே ஹக் பண்ணி தூங்கிட்டா, சரி நீ இப்போ கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போய் எல்லாம் சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோனை என்னது வீட்டுக்கா அப்படிங்கிற மாதிரி அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அவனை எதுவுமே சொல்லாமல் போயிட்டு இருக்கானா. சரி இவன் எப்போ தான் புரிஞ்சுக்க போகிறானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கா.
அதோட இங்கே நம்ம ஹீரோயினோட காலேஜ் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவள் தான் உண்மையிலே காலேஜ் தேர்டு அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட்டு அனௌன்ஸ் ஆயிடுச்சா. இதை நினச்சி நம்ம ஹீரோயினா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் சரி வா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடும்போது நம்ம ஹீரோயின் கேட்குறா, நான் காலேஜில் படிச்சுட்டு வரும்போது எனக்கு கிட்டத்தட்ட 22 வயசாயிரும். அப்போ நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டு உங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே நல்லா பேரன் குழந்தைகள் நான் பெற்று கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவை ஏன் இந்த மாதிரி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்கான், உனக்கு எத்தனை தடவை சொல்கிறது, இப்போ நீ படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினா இப்போ நான் என்ன சொல்லிட்டேன், நான் இப்போ உங்களை மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறேன், இன்னும் 2 வருஷத்தில் என்னோட படிப்பு முடிஞ்சிடும், அதுக்கு அப்புறம் தானே உங்களை மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறேன், இன்னும் சொன்னால் என்னவா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே நம்ம ஹீரோ கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரி சரி இப்போதைக்கு வேறு வழியில் இவ்வளோ ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு சரி 2 வருஷம் தானே நீ இப்போ படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண, 2 வருஷம் கழிச்சு பார்க்கலாம்னு சொன்னால் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதோட வீட்டுக்கு வராளா. ஆனால் அவங்க ஸ்டெப் மதரை என்னது காலேஜ் பிரச்சனைலாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சேன், நீ உண்மையிலே நல்ல மார்க் எடுத்திருக்கா போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா. அவங்க அப்பாவும் பரவாயில்ல நீ நல்ல மார்க் எடுத்துக்கிறா, அதனால நினச்சபடி உனக்கு பெரிய யூனிவர்சிட்டிலே நான் அட்மிஷனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம ஹீரோயின் சரிப்பா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் ரொம்ப ஒபிடென்ட்டாக பதில் சொன்னேன். இதை கேட்க அவங்க அப்பாவுக்கும் சந்தோஷமாக இருக்குது. சரி சரி என் பொண்ணுக்கு என்ன வேணுமோ கேளு நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஓ அப்படியே நான் கேட்டால் எது வேணாலும் தருவீங்களா, அப்புறம் எனக்கு இப்போ 20 மில்லியன் தரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. உடனே அவங்க அப்பாவும் ஓ உனக்கு இல்லாததா அப்படிங்கிற மாதிரி உடனே கார்டு எடுத்து கொடுக்குறாரு. இதை பார்த்தோன்னே அவங்க ஸ்டெப் மதருக்கு அப்படி வயிறு பத்திரியுது. ஐயோ என்னது சின்ன பொண்ணு அவள்கிட்ட போய் இவ்வளோ பணத்தை கொடுக்குறீங்களா, அவளால் எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோனா அப்போ எனக்கு கொடுத்தது நான் வந்து செலவழிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கார்டை நம்ம ஹீரோயின் எடுத்துக்கிறாளா. உன்னை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்டெப் மதருக்கும் ஐயோ என்னது இவ்வளோ பணத்தை இவர் அசால்ட்டாக கொடுக்குறாங்க, இந்த பொண்ணு எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயின் அதை எடுத்துகிட்டு போனோன்னே அவள் சிஸ்டர் மாயா வந்து என்னப்பா அவள் தான் சின்ன பொண்ணு இவ்வளோ பணம் கேட்குறான் நீங்களும் கொடுக்குறீங்களே ஏதாவது ஆனால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. இல்லை இப்போலாம் அவள்கிட்ட நல்லா மெச்சூரிட்டி தெரியுது, அதனால அவள் ஒன்றும் அப்படிலாம் போயிட மாட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவும் நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணணும். இதை கேட்டோன்னா பொண்ணு அம்மாவுக்கு மனசே தாங்கலை. ஐயோ நம்ம நினச்சது ஒன்று இப்போ நடக்கிறது ஒன்றா இருக்கே, இப்படியே சொத்தெல்லாம் அழிஞ்சிட்டு போல இருக்குது, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்குன்னு ஒத்த பார்த்துக்கிட்டு நிற்கிதுங்க. இங்கே அதோட நம்ம ஹீரோயின் ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்போ அவள் ஃபோனுக்கு ஏதோ மெசேஜ் வருது, அதாவது அவங்க அம்மா இறந்து போனாங்களே அதை பற்றி ஏதோ எவிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வருது போல இருக்குது. அதனால இவளும் அந்த எவிடன்ஸ் ஏதோ கண்டுபிடிக்கிறதுக்கா ஏதோ கேசிட்டி கிளம்புறேன்னு இவளும் பேக் பண்ணிக்கிட்டு இருக்காளா. அப்போதான் மாயா வரா. லியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ எங்கே போகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே ஐயோ இவ வந்துட்டாலே இப்போ இவள்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்குது. நம்ம ஹீரோயின் கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணிட்டு ஓ அதுவா அது வந்து நான் ஆன்லைனில் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அவனை பார்க்கறதுக்காக தான் கேசிட்டிக்கு போகிறேன், அவன் வந்து அங்கே ஒரு டாட்டூ ஷாப் வச்சுருக்கான், நீ மட்டும் அப்பாட்ட இதை சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இதை கேட்ட மாயாக்கா சந்தோஷம் தாங்க முடியல. என்னது ஆன்லைன் பாய் ஃப்ரெண்டா, ஓகே அவன் ஷாப் வச்சுருக்கானா, சரி நீ அவனை பார்த்துட்டு வா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அம்மாட்ட சொல்லி சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மாயா வந்து அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. இவ யாரோ ஒரு வீணா பண்ணவனா வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா போல இருக்குது, அவன் ஏதோ ஒரு கேசிட்டியில் சின்ன ஷாப் வச்சுக்கிட்டு இருக்கானா, அவனை பார்க்குறதுக்காக தான் இவ போகிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவங்க அம்மாவை எப்படியோ இந்த சனி இங்கேருந்து தொலைஞ்சா சரிதான், உன் அப்பா பேச்சை மட்டும் கேட்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு தான் இருக்கா. அதோட சரிஞ்சுட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பும் போது உடனே அவங்க ஸ்டெப் மதர் நீ எங்கே போகிறா, அவங்க ஃப்ரெண்டை பார்க்க போறியா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் நான் அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நல்லபடியாக போயிட்டு வாமா, தேவைப்பட்டா 1-2 நாள் கூட ஸ்டே பண்ணிட்டு வா, நான் உங்கள் அப்பாட்ட சொல்லி சமாளிச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நல்லவங்க மாதிரி அவங்களும் பேசணுன்னா நம்ம ஹீரோயின் ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறாளா. அப்போ தான் அந்த மாயா வரா. நீ உன்னோட பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகிறா, எதுக்கு இது தேவைப்பட்டாலும் படும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாக்கெட்டை கொடுத்தோன்னு நம்ம ஹீரோயின் ஐயோ அப்படிங்கிற மாதிரி வைக்க போகிறா. இதில் வைக்க போகிறதுக்கு என்ன, நீலாம் அடல்ட்ஸ் தானே, இதை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு அதை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா. அதோட அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பாட்ட இதான் நல்ல சமயம் இல்லையா, அதை பற்றி நம்ம தப்பாக சொல்லுவாங்க, கண்டிப்பாக அப்பா நம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. உடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் மதர் அவங்க அப்பா கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி லியா பெட்டிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஏதோ கேசிட்டிக்கு போகிறலாம், யாரையோ பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகிறோன்னு மாயாட்ட சொல்லி இருக்கா, எனக்கு முன்கூட்டியே தெரியாது, தெரிஞ்சுதான் நான் போகாமல் தடுத்துருப்பேன், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்களா. இதெல்லாம் கேட்டு அவங்க அப்பா ரொம்ப கோலப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இதை நம்ம ஹீரோவுமே கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அது ஒன்றும் இல்லை, லியா யாரோ பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக கேசிட்டி போகிறாலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே அதிர்ச்சாரான். என்னது பாய் ஃப்ரெண்டா யார் அப்படிங்கிற மாதிரி. அவங்க அப்பாவும் எனக்கு யார் என்னன்னு தெரியல, அவன் ஏதோ டாட்டூ ஷாப் வச்சுருக்கானா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொன்னோன்னா நம்ம ஹீரோ சரி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவள் எங்கே போகிறான்னு நானே போய் பார்த்துட்டு வரேன் கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு எழுந்திரிச்சு அதோட அங்கேருந்து போகிறாங்களா. இங்கே நம்ம ஹீரோயினா அந்த சிட்டிக்கு தான் வந்திருக்கா, இருந்தாலும் மாயா நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஆர்டிஃபிஷியலாக கையில் ஒரு டாட்டூ மாதிரி போட்டுட்டு அப்படியே அவள் கொடுத்த அந்த கவரையும் தூக்கி டஸ்ட்பினில் போட்டுட்டு அப்படியே பெட்டெல்லாம் அப்படியே கலைஞ்ச மாதிரி வைக்கிறா. இப்போ இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு மாயாக்கு அனுப்புவோம். மாயா வந்து கண்டிப்பாக அப்பாட்ட காட்டுவா, அப்பாவும் நம்மளை தப்புன்னு நினச்சி திட்டுவாங்க, ஆனால் நம்ம இதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி கடைசியில் நிரூபிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இந்த ஃபோட்டோ எடுத்து மாயாக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கா. மாயா நான் சொன்ன மாதிரியே இங்கே வந்துட்டு அவர் மீட் பண்ணிட்டு
பண்ணிவிட்டு அவர் என் கையில் டாட்டூ போட்டிருக்காங்க, நாங்கள் 2 பேரும் ஜாலியாக பெட்ரூமில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அப்போ தான் யாரோ டோர் தட்டுற மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ எப்படியே கண்டுபிடிச்சி அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டான் போல இருக்குது. நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே அதிர்ச்சியாரா, அங்கிள் நீங்களா இங்கே எங்கேயே எப்படி அப்படிங்கிற மாதிரி. அவனை வந்தவன் யார் அவன் அப்படிங்கிற மாதிரி பாத்ரூம் அங்கே எங்கன்னு தேடி பார்த்துக்கிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோயின் யாரோ தெரியுங்க அப்படிங்கிற மாதிரி. அவனோட பாய் ஃப்ரெண்டு தான், எவங்கனை பார்க்கறதுக்கா இங்கே வந்திருக்கான், அவன் யார் என்ன ஏதுன்ட்டு நம்ம ஹீரோ கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இப்போ என்ன வயசாச்சு, அவங்களோட ஸ்டே பண்ணலான்னு இங்கே வந்திருக்கான்ட்டு. ஐயோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. என்னது கையில் டாட்டூ மாதிரி இருக்குது, இது யார் போட்டது, எப்படி போட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் ஐயோ இது அழிச்சிடாதீங்க, இது தண்ணி போட்டு அழிஞ்சிரும், இது ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ நம்ப மாட்டேங்கிறான். நீ உடனே இங்கேருந்து கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி அவன் கூப்பிட்டோன்னா, இல்லை அங்கிள் நான் கொஞ்சம் 2-3 நாள் இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லலாம். அப்போ தான் அவனும் டஸ்ட்பினில் பார்க்குறான். பார்த்துட்டு இது என்ன கருமானத்தெல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் அதை தூக்கி போட்டோன்னா நம்ம ஹீரோன்னு ரொம்ப பயந்துடா. நம்ம ஹீரோவா செம்ம காண்டில் இருக்கான். நான் சின்ன பொண்ணுன்னு உன்னை பார்த்தா நீ என்னடா இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவ்வளோ தான் நம்ம ஹீரோயின் இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஐயோ நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்க அங்கிள், எனக்கு உண்மையிலே எனக்கு இங்கே வேலை இருக்குது அதுக்காகத்தான் வந்துட்டு. ஆனால் நம்ம ஹீரோ வா வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டோன்னா நம்ம ஹீரோயின் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிள் நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்க, கண்டிப்பாக நான் யாரையும் லவ்லாம் பண்ணலை, நான் வந்து மாயாவையும் நம்ம ஸ்டெப் மதரையும் ஏமாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா சாவுக்கு கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருக்காங்க, அதை பற்றி எவிடன்ஸ் கண்டுபிடிக்கலான்னு தான் இங்கே வந்தேன், மற்றபடி நான் யாரையும் லவ் பண்ணலை உங்களை தவிர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஹக் பண்ணிக்கிறாளா. ஆனால் நம்ம ஹீரோ என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் அங்கிள், எங்கள் அம்மா இறப்பில் ஏதோ எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, அதை பற்றி கண்டுபிடிக்கலான்னு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ கேட்டுட்டு இதுக்கே நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, ஏதாவது ஹெல்ப் வேண்டாம் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ சின்ன வயசுலேருந்து நீங்கள் தான் என்னை பார்த்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, திரும்ப உங்களை கஷ்டப்படுத்த வேண்டான்னு தான் நான் இங்கே வந்தேன், அதுவும் இல்லாமல் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது, அதுவும் இல்லாமல் என்னை தப்பு பண்ண மாதிரி வச்சு அவங்க 2 பேரையும் அப்பாட்ட ரொம்ப என்னை மாட்டி விட்டுக்கிட்டே இருந்தாங்க, அதனால தான் அவங்களே திருப்பி பிடிக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்கள நான் ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ ஓ அப்படியே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஆமாம் நான் உங்களை மட்டும் தான் லவ் பண்ணுறேன், நிச்சயமாக உங்களை தவிர வேறு யாரையும் நினச்சி கூட பார்க்க மாட்டேன். சரி அங்கிள் நீங்கள் வந்துட்டீங்க, நம்ம 2 பேரும் ஏன் அப்படியே ரொமான்ஸ் பண்ணக்கூடாது, இன்றைக்கி நீங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணால் என்ன, மாயாவும் எனக்காக ஒன்று கொடுத்தா அதை இப்போ தான் நான் டஸ்ட்பினில் போட்டேன், அது வேணால் நம்ம 2 பேருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இழிச்சிக்கிட்டே சொல்லணும். அவ்வளோ தான் இதை கேட்டு நம்ம ஹீரோக்கும் கோவம் வந்துடுது. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கை நீட்டி அடிக்க போகிறோன்னா நம்ம ஹீரோ நல்லா அடிங்க, என்னை அடிங்க, என் கண்டத்தில் பார்த்து அடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். என்னை என்ன பண்ண இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் சரி நீங்கள் இன்றைக்கி நைட்டு இங்கேயே ஸ்டே பண்ணுங்க, நான் ஒன்றும் செய்ய மாட்டேப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்காக நைட் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னா நம்ம ஹீரோ அதோட போட்டுட்டு வந்திருக்கானா. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இது உங்களுக்கு சூப்பராக இருக்குது, என்ன கொஞ்சம் ஃபிட்டாக தான் இல்லாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி அவள் கவலைப்பட்டோன்னா நம்ம ஹீரோ அதெல்லாம் பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒரு நாள் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் நம்ம ஹீரோ அந்த ரூம்லேயே வந்து சோஃபாவில் படுத்துங்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்ம ஹீரோயின் தேடி வந்து டாக்டரோட அட்ரஸ் கிடச்சிருக்க போல இருக்குது, அதுக்காக அந்த டாக்டரை மீட் பண்ண போகிறதுக்காக இவளும் வெளியில் கிளம்பிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கானா. ஆனால் இவளும் வந்து சொல்கிறா அங்கிள் நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ இரு நானும் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் எதுக்கும் அவசரப்பட வேண்டாம், நீங்கள் இங்கேயே இருங்க, நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன், அதுவும் இல்லாமல் நான் எங்கே போகிறேன் ஏதுன்ட்டு உங்களுக்கு நான் வந்து லொக்கேஷனை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், அதனால் கவலைப்படாதீங்க நான் போய் மீட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோ சரி போயிட்டு பத்திரமா வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட இவளும் அந்த டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்துக்கிட்டு இருக்கான். அந்த டாக்டர் வந்துக்கிட்டு இருக்காங்களா. அப்போ தான் இவளும் சொல்கிறான் என் பேர் இல்லையா, உங்களுக்கு சோனாங்கிறது ஞாபகம் இருக்கா, அது அவங்க தான் எங்கள் அம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த பேரை கேட்டோன்னா என்னென்னு தெரியல டாக்டர் ஃபேஸெல்லாம் மாறிடுது. என்னது நீ சோனாவோட பொண்ணா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் ஆனால் எங்கள் அம்மா எப்படி இறந்து போனாங்க, எங்கள் அம்மா வந்து அதாவது நம்ம ஹீரோயின் அம்மா வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகல, டெலிவரி டைமில் தான் அவங்க இறந்து போயிருக்காங்க போல இருக்குது. நம்ம ஹீரோயின் கேட்குறா எப்படி எங்கள் அம்மா இறந்து போனாங்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்களும் சொல்ல மறுக்கிறாங்களா. நம்ம ஹீரோயின் நீங்கள் எதுக்கு அப்படி பயப்படுறீங்க சொல்லுங்கள், உண்மையிலே எங்கள் அம்மா எப்படி இறந்து போனாங்க, என்னை பெற்றுட்டு இறந்து போனாங்கன்னு எங்கள் அப்பா சொன்னாங்க, அது எப்படி உடனே அவங்க இறந்து போக முடிஞ்சிச்சு, எதனால இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் திருப்பி கேள்வி கேட்டுட்டேன்னா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களா, அமைதியாக இருக்காங்க, நீ எதுவும் கேட்காத என்ன நீ விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி. சரி உங்களுக்கு எதுவும் சொல்ல விருப்பம் இல்லையில இந்தாங்க என்னோட ஃபோன் நம்பர், ஒரு வேளை உங்களுக்கு உண்மை சொல்லணும்னு தோணுனா என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகும்போது இருமா நான் கொஞ்சம் உன்கிட்ட பேசணும் போதும், இதுக்கு மேலே என்னாலையும் வந்து குற்ற உணர்ச்சியை மனசுக்குள்ளே அடைச்சிக்கிட்டு இருக்க வைக்க முடியாது, நானும் 19 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், நான் எல்லா உண்மையை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் உண்மையை சொல்கிறாங்க. அதாவது உங்கள் அம்மா வந்து உன்னை மாசமாக இருக்கும்போதே அவங்க கண்டிப்பாக இந்த குழந்தை பெற்றா இறந்து போயிடுவாங்கன்னு தெரிஞ்சிச்சு, ஆனால் அந்த ரிப்போர்ட்டரை வந்து உங்கள் அம்மாட்ட சொல்லக்கூடாதுன்ட்டு மாற்ற சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் நம்ம ஹீரோயின் கேட்குறா அது யார் மாற்ற சொன்னாங்கன்னு, அவங்க யார் என்னெல்லாம் பார்த்ததில்ல நான் சரியாக,
அவங்க எனக்கு 3 மில்லியன் தரேன்னு சொன்னாங்க. டெலிவரி டைமில் உன்னை பெறதுக்கு உங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ 2 பேரில் யாரோட உயிராவது காப்பாற்றணும் அப்படின்னு நான் வரும்போது உங்கள் அம்மா தான் சொன்னாங்க, என் உயிர் போனால் போயிட்டு போகுது, என் பொண்ணோட உயிரை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் உன் உயிரை காப்பாற்றினா உங்கள் அம்மா அப்பாவும் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னால் இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின்மே கதறி அழுகிற என்னது என்னை பெற்றுட்டு எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்களான்ட்டு. ஆனால் நீங்கள் யார் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேடி யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு தான் டாக்டரும் சொன்னாங்க, அந்த லேடி நான் சரியாக ஃபேஸை பார்க்கல, ஆனால் அவங்க காதில் ஒரு மச்சம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் நம்ம ஹீரோயின் நினச்சி பார்க்குறா. அதாவது அந்த ஸ்டெப் மதர் இருக்காங்களா, அவங்க காதுக்கு பின்னாடி தான் இந்த மாதிரி ஒரு மச்சம் இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் பண்ண சொன்னது ஸ்டெப் மதர் தானே அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரியலம்மா, ஆனால் அவங்க தான் எனக்கு 3 மில்லியன் பணம் கொடுத்தாங்க. நானும் அதோட அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அவங்கள மீட் பண்ணதே இல்லை. இதனால என் மனசில் அந்த குற்ற உணர்ச்சி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ உன்னை மீட் பண்ணி எல்லா உண்மையாக சொல்லிட்டேன், இப்போ தான் என் மனசு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அழுதுகிட்டு வராலாம் ரூமுக்கு. நம்ம ஹீரோ கதவை திறந்தோன்னா அவ்வளோதான், நம்ம ஹீரோ அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. ஆனால் நம்ம ஹீரோயே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மாவுக்கு சாவுக்கு நானே காரணமாயிட்டேன் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. நம்ம ஹீரோவை நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்காண்டு, ஒருவேளை நீ நானும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோ, அப்போ எனக்கு டெலிவரி டைமில் நீ கண்டிப்பாக அந்த ரூமில் நீனும் இருக்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாலாம். நம்ம ஹீரோ சரி சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் எப்போவுமே உங்க கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோங்க சந்தோஷம் தாங்க முடியல. அப்போ இதெல்லாம் கண்டிப்பாக நடக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ சரி சரி இப்போ அதெல்லாம் போதும் வா நம்ம ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு அவட ஊருக்கு கிளம்பி வராங்களா. அதோட நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பாவா நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா டென்ஷன் ஆகிறாரு, ஒன்று அட்டிக்க போகிறாரு. என்ன தைரியம் தான் நீ அவன் கூட சுற்றிட்டு வருவா, யார் அவன் ஏதோ டாட்டூ சாப்பிட்டு வச்சுருக்கானா, நீ அவங்க கூட போய் பார்த்துட்டு வரியா அப்படிங்கிற மாதிரி அவரும் ரொம்ப கண்டிஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் என்னது டாட்டூ சாப்பிடுவா, பாய் ஃப்ரெண்டா, அப்படிலாம் ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஆனால் அவங்க அப்பா போதும் நீ போய் சொன்னதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. அப்பா மாயா ஏப்பா தேவையில்லாமல் லில்லியை சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, பாவம் அவள் என்ன பண்ணுவா, அவளுக்கு இந்த ஏஜ் லவ் பண்ணுற ஏஜ் தானே, இப்போ போய் கண்டிஷன் பண்ணால் எப்படி, சரிதான் விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவ்வளோதான். இதை கேட்ட உங்கள் அப்பாவுக்கும் கோவம் வந்துடுது. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், அவள் பண்ணுற தப்புக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி இப்போ இந்த நிலமையில நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், அவளுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அவளுக்கு சிரிப்பு தாங்க முடியல, இருந்தாலும் அமைதியாக இருக்கா. உன்னை மாயாவும் அடி வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு நிற்கிறாளா. அப்போ நம்ம ஹீரோயின் அப்போ நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டீங்க, நான் எந்த பாய் ஃப்ரெண்டும் பார்க்க போகல, நீங்கள் வேணால் வாண்ட்டை கேட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி. என்ன உளறிக்கிட்டு இருக்கா, மாயா தான் சொன்னால் நீ பாய் ஃப்ரெண்டை பார்க்க போனா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் மாயா ஆமாலியா என்ன இப்படி சொல்கிறா, நீ உன் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகிறோன்னு சொன்னால் அவன் பேரெல்லாம் நீ டாட்டூவாக போட்டிருந்தா கையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ உங்கள் அனுப்பின ஃபோட்டோ கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவை காட்டுறாலாம். அவங்க அப்பா பார்க்குறாங்க, ஐயா இது என்னது அப்படிங்கிற மாதிரி. ஐயோ இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, பொய் சொல்லாத இல்லையா, உன் கையை காட்டு அப்படிங்கிற மாதிரி மாயாவும் கையை பிடிச்சி இழுத்து காட்டுறாலாம். நம்ம ஹீரோயின் இல்லை என் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னால் இல்லை நீ டாட்டூ போட்டிருக்கல அப்படிங்கிற மாதிரி கையை பார்த்தோன்னே பார்த்தா கையில் டாட்டூவே இல்லை. ஆனால் இதை பார்த்தோன்னா அம்மா பொண்ணு எல்லாரும் அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க. அவங்க அப்பா பார்த்துட்டு என்னது டாட்டூவே இல்லைன்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆமாம் நான் டாட்டூ போடவே இல்லையே, எப்படி டாட்டூ இருக்கும், நீ என்ன மாயா பேசிக்கிட்டு இருக்கா, ஏன் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் யாரையுமே லவ் பண்ணல, யாரையும் பார்க்க போகலை, நான் உண்மையில அப்பாவுக்காக மெடிசின் வாங்கத்தான் அந்த ஊருக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்க அப்பா என்ன வளரிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாப்பா நான் உங்களுக்காகத்தான் மெடிசின் வாங்கலாம்னு போனேன், இந்த பாருங்க உங்களுக்காக நான் மெடிசின் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஏன்னா வான அங்கிளையும் கேட்டு பாருங்களேன் அவர் சொல்வார் அப்படிங்கிற மாதிரி மெடிசின் எடுத்து காட்டணும்னா இதெல்லாம் பார்த்த மாயாவுக்கும் ஒன்றுமே புரியல. என்ன இல்லையா நீ இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க அம்மாவும் டக்குன்னு கையை பிடிச்சிட்டு நீ இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ மாயா தப்பாக புரிஞ்சிட்டா போல இருக்குது, சரி சரி இதை விடுங்க இதோட அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவங்க அப்பா இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி சரி நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்குது இல்லையா, என்னை மன்னிச்சிடு, உண்மையிலே இந்த மெடிசன் தானே வாங்க போனேன். ஆமாப்பா நான் கண்டிப்பாக இந்த மெடிசன் தான் வாங்க போனேன், எனக்கு எந்த ஒரு பாய் ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்லணும். அவங்க அப்பா அதோட சமாதானம் ஆகி போயிடறாங்களா. ஆனால் மாயாவை ரொம்ப டென்ஷன் ஆகிறா. நம்ம ஹீரோயின் சாரி மாயா நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இந்த உண்மை மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சால் அவர் என்னை அடிச்சே கொன்றுவாரா, அதை நான் பொய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிரு பாவம், என்னால் உனக்கு எவ்வளோ அடி அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ வேணும்னாலும் நடிச்சோன்னு மாயாக்கும் செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அவங்க அம்மாவா சரி சரி இப்போ என்ன அப்பாவுக்கு பயந்து தானே இப்படி போய் சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயின் ரொம்ப நல்ல அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சந்தோஷமாக போகிறல. உடனே சரி சரி நீ போமா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்டெப் மாதிரி இழிச்சிக்கிட்டே சொல்கிறாங்க. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அப்படி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போனோன்னா மாயாவும் கேட்குறா, என்னம்மா நீ அவளை இப்படி விட்டுட்டா பாரு, விழால அப்பா என்னை திட்டினாரு அடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவங்க அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத, இப்படியே போகட்டும், ஒன்றும் ஒரு மாதத்தில் அவள் வயிற்றுல கண்டிப்பாக அவனோட குழந்தை வளரும், அப்போ இவளை பிடிச்சி மாட்டி விடலாம் அப்படிங்கிற மாதிரி மாயாவும் அவங்க அம்மாவும் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே அவளோட நம்ம ஹீரோயின் காலேஜ் சேர்றதுக்காக வந்திருக்கா போல இருக்குது. நம்ம ஹீரோயும் கூப்பிட்டுருப்பா, ஆனால் அவனை நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்ததுனால நம்ம ஹீரோயின் மட்டும் வந்திருப்பா. இருந்தாலுமே நம்ம ஹீரோ வருவான் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே 2 பசங்க என்னம்மா நீ மட்டும் தனியாக இருக்கா,
உன்னோட ஹாஸ்டல் ரூம் எங்கே இருக்குது, நாங்களே கொண்டு வந்து விட்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்ட்ட வளைஞ்சு பேசிக்கிட்டு இருக்காங்களா. ஆனால் அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ கரெக்டாக வந்துடுறான். அதெல்லாம் தேவையில்லை தம்பி, நான் தான் வந்துட்டுல, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி. உடனே நம்ம ஹீரோ பார்த்து நம்ம ஹீரோ சந்தோஷம் தாங்க முடியல. அங்கிள் நீங்கள் வந்துட்டீங்களா, இங்கே வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்ட்டு. நான் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் அந்த 2 பசங்க எங்கூட பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபேஸில் அந்த ஜெலிசஸை பார்த்தனே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லலா. இதை கேட்டு நம்ம ஹீரோக்கும் அப்படியே லைட்டாக சிரிப்பு வருது. அப்போ தான் நம்ம ஹீரோக்கு பார்த்தா ஃபோன் கால் வருது. அதாவது அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. உடனே இதை கேட்டோம் நம்ம ஹீரோ அப்படி பயப்படுறான்னா, ஆனால் நம்ம ஹீரோ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, தாத்தாக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ சரின்னு சொல்லிட்டு அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு வரான். பார்த்தா அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் போல் இருக்குது. ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோ வரான். ஆனால் அவங்க மேனேஜர் சார் வந்துட்டிங்களா, அப்பாவுக்கு மைல்டாக ஹார்ட் அட்டாக்கா, அதோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இது வரைக்கும் அப்பாவுக்கு 2 times வந்துருச்சு, இன்னொரு தடவை வந்தால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொன்னோன்னா நம்ம ஹீரோ இதை கேட்டுட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான்னா, அவங்க அப்பாவும் அப்போ தான் அப்படி கண்ணை திறக்கிறாங்க. திறந்துட்டு எனக்கு ஒரே ஒரு ஆசை தான்டா, நான் போகிறதுக்கு முன்னாடி என்னோட பேர குழந்தையெல்லாம் பார்த்துருண்டு உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணுண்டு, ப்ளீஸ் அந்த ஆசையை மட்டும் நிறைவேற்றி வை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோக்குமே ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்ப்பா அப்படிலாம் பேசுகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்க, கூடி சீக்கிரமாக உங்கள் ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்டு அவங்க அப்பாவும் இப்போ தானே எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ அப்படியே வெளியே வந்தவன் அவங்க அப்பா நினச்சி சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கானா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வரா. என்னாச்சு, இப்போ தாத்தா நல்லா இருக்காங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அவ்வளோ தான் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதா. அவனை நம்ம ஹீரோ நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, ஒன்றும் ஆகாது, தாத்தா கூடிய சீக்கிரமே வந்து குணமாயிருவாங்க, நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாழ போகிறோம், தாத்தா ஆசைப்பட்ட மாதிரி அவங்க பேர குழந்தைலாம் பார்த்துட்டு தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாளா. ஆனால் நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயின் தோலை சாஞ்சிக்கிறான். உண்மையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அக் பண்ணிக்கிறானா. நம்ம ஹீரோயின் ஆமாம் ஆமாம் எதுக்கும் கவலைப்படுறதுங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, பாவம் நம்ம ஹீரோன்னு சின்ன குழந்தை மாதிரி அப்படி கண்ணீர் வடிக்கிறான். நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்பேன், என் படிப்பு மட்டும் முடியிட்டு நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோவை கொஞ்சம் தயங்கிறான். ஏன்னா எனக்கு ஏஜ் டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு நீங்கள் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு கிஸ் கொடுத்துறா. அவள் நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்குறான்னா, நம்ம ஹீரோயினுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, நம்மளோட லவ்வை வந்து ஏற்றுக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அதோட நம்ம ஹீரோயினை வந்து ஹாஸ்டல்லேருந்து கூட்டிகிட்டு அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். நம்ம ஹீரோயின் எங்கே போகிறான் அப்படிங்கிற மாதிரி, வீட்டுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு அவனே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கானா. இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் எங்கே அவங்க ஃபோனை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேம் விளையாடுறதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ கொடுக்க பாஸ்வேர்டு என்னன்னு கேட்டேன்னா, அவனோட பர்த்டே தான் பாஸ்வேர்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். என்னது என்னோட பர்த்டே தான் பாஸ்வேர்டாக வச்சுக்கிறீங்களா, என் மேலே உங்களுக்கு அவ்வளோ அன்பா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். நம்ம ஹீரோ ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பக்கத்தில் வந்தோன்னே நம்ம ஹீரோனா கிஸ் தான் கொடுக்க போகிறானாக்குன்னு சொல்லிட்டு, என்னது கிஸ் கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. அதுக்கு நம்ம ஹீரோ ஆசை தான், உனக்கு கிஸ்லாம் கொடுக்க வரல, நீ பேசாமல் அந்த கேம் அது இதுன்னு விட்டுட்டு படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணு, உனக்கு பிடிச்சமான சாப்பாடு நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி. அவனும் சிரிச்சோன்னு, என்னது அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் இப்போ எதுவும் யோசிக்காமல் போய் உட்காரு அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுக்கு பிடிச்சமான சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து நம்ம ஹீரோனும் அதெல்லாம் ரசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த கேன்டீன் சாப்பாடு சாப்பிட்டு என் நாக்கே செத்து போச்சு, ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இவளும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் சாப்பிட்றதே இவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதோட இவளையும் ஹாஸ்டலுக்கு கூட்டுறதுக்காக கூட்டிகிட்டு வரேன்னா, நம்ம ஹீரோயினோட நான் இப்போ கிளம்பி போகணுமா ஹாஸ்டலுக்கு, ஆமாம்மா கிளம்பி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு ஒன்று தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் டக்கு நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுத்தோன்னா, நம்ம ஹீரோயினுக்கோ வெக்கம் தாங்க முடியல. இது என்னதுன்ட்டு, ஆமாம்மா நீ தானே ஆசைப்பட்ட இந்த மாதிரி சீக்ரெட் கிஸ்லாம் கொடுக்கணுன்ட்டு, அதான் நீ ஹாஸ்டலில் இருக்கிற வரைக்கும் இது ஞாபகம் வச்சுக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் வெக்கத்துலேயே சரி சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறா. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் பார்த்தபடி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் தான் நம்ம ஹீரோட பர்த்டே வருது போல இருக்குது. நம்ம ஹீரோயின் பர்த்டே கொண்டாடுறதுக்கு நம்ம ஹீரோவும் அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். இன்றைக்கி எங்களோட நீ பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு பார்த்தா அங்கே நம்ம ஹீரோனோட ஃபேமிலி யாரும் இல்லை, நம்ம ஹீரோட ஃபேமிலி மட்டும் தான் இருக்காங்க. அவள் நம்ம ஹீரோயின் கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறா. தாத்தாவும் கிஃப்ட்லாம் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ உனக்கும் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்துக்கணும்னு காட்டுறான். பார்த்தா சின்ன ஒரு பவுச் மாதிரி இருக்குது. அதாவது அது வந்து நம்ம இதில் சொல்லுவாங்க தாயத்து அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி போல் இருக்குது. இதை வச்சுருந்தா உனக்கு நல்லது ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறான்னா, இதை பார்த்து நம்ம ஹீரோயின் சந்தோஷப்படுறா. ஆனால் அவங்க தாத்தாவும் சொல்கிறாங்க, டே என்னடா இவ்வளோ கஞ்சூஸாக இருக்கா, இவளுக்கு போய் இதை மட்டும் கொடுக்குறேன்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின் இதுவே போதும் தாத்தா, இதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஏன்னா நல்லா இருக்குன்னு நினச்சி இவர் எனக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதோட அங்கேருந்து கூட்டிகிட்டு வரலாம். வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னோட பர்த்டே கிஃப்டாக இன்னொன்று கேட்பேன், அதாவது இன்றைக்கி நைட்டு நான் இன்னைக்கு உங்கள் கூட நான் ஸ்டே பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, நம்ம ஹீரோ அதோட நம்ம ஹீரோயின் கண்ணை அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு, சரி உன் ஆசைப்பட்டபடியே நான் ஆசை நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. உடனே கண்டிப்பாக நான் இங்கே ஸ்டே பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. ஸ்டே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை அழகாக தூக்கிக்கிட்டு ரூம்பு கூட்டிகிட்டு வரான். அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு கிஸ் கொடுக்க அப்படியே இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணலான்னு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ என்ன பயம்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட அப்பா வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ தாத்தா வராங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பயப்படுறாளா. நம்ம ஹீரோயின் எதுக்கும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம ஹீரோ ஒன்றுமே தெரியாத மாதிரி கதவை தோணுன்னா, என்னடா உள்ள ஏதோ சத்தம் கட்டிச்சு, என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுவா, அது ஒன்றும் இல்லை, நான் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் என்னாச்சு, உன் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரியா இருக்குது, உதடு ஏன்டா அப்படி ரெட் கலராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது. அதுவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவனும் சமாளிக்கிறான். சரி சரி, ரொம்ப நேரம் கண் முழிச்சிட்டு இருக்காம சீக்கிரம் படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோன்னா நம்ம ஹீரோ சரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பாடி நல்ல வேலை போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி கதவு முன்னோன்னே நம்ம ஹீரோயினா அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வர, என்னது தாத்தா போயிட்டாங்களா, ஐயோ ஒரு நிமிஷம் என் மூச்சே ரெண்ட மாதிரி போச்சுன்னா எனக்கு ரொம்ப பயமாக போச்சுன்னு அவளும் பயந்துக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பாவா, எனக்கு என்னமோ இவன் ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி தோணுது, அநேகமாக அவன் லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை பார்த்து சரி சரி இப்போ கிளம்பி உன்னோட ரூமுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா நம்ம ஹீரோயின், ஐயோ நான் இன்னைக்கு இங்கே ஸ்டே பண்ணுறேன்னு சொன்னதுக்கு நீங்கள் ஓகே சொன்னீங்களே, இப்போ என்ன இப்படி சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியாது, நான் இங்கே தான் படுத்துங்குவேன், இன்னைக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன், உங்களை நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், தூங்க தான் போகிறேன், ப்ளீஸ் தூங்குறேன்னு சொன்னா நம்ம ஹீரோ சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அப்படி படுத்து தூங்குதுங்க. அதோட நம்ம ஹீரோயினும் அவங்க தாத்தாவை பார்க்க வந்துட்டு தாத்தாட்ட எல்லா உண்மையும் சொல்கிறா போல இருக்குது. இதெல்லாம் கேட்டு அவங்க தாத்தாவுமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னது உங்கள் அம்மா சாவுக்காரனா அவதானா, இதெல்லாம் தெரிஞ்சு நீ எப்படி அங்கே இருக்க போகிறா, வா நீ நம்ம அங்கே இருக்காத அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின், அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன் தாத்தா, அது வரைக்கும் கவலைப்படாதீங்கடி. இல்லை இல்லை, நான் உன்னை அங்கே விட மாட்டேன், நீ ஏன் அங்கே இருக்கணும், உங்கள் அம்மா சாவு காரணமானவங்க உனையும் ஏதாவது பண்ணிடுவாங்க. நம்ம தாத்தா பயந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வரான். நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோயின், என்னாச்சுமா நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. உன்னை தேடி தான் நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க தாத்தாவும் பார்த்துட்டு இது யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயின், இதுதான் என்னோட பாய் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாளா. அவங்க தாத்தாவும் கொஞ்சம் நேரம் அப்படியே யோசனை பண்ணிட்டு வான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஆமாம் இவரை தான் நான் லவ் பண்ணுறேன், இவரை இருக்கையில் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்கிறான், ஆமாம் நான் வந்து லியா வந்து நல்லபடியாக பார்த்துக்குவேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவளுக்கு எதுவும் நடக்கூடாமல் நான் பக்கத்துலேயே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவங்க தாத்தாவும் பார்த்துட்டு சரி சரி எது எப்படியோ எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவரும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கார். அதோட இந்த மாயாவுக்கு மேரேஜ் ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவரோட பத்திரிக்கையை கொடுக்குறதுக்காக நம்ம ஹீரோ பார்க்குறதுக்காக வரா. ஆனால் இவனும் வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, சீக்கிரமே நம்மளும் மேரேஜ் பண்ணிக்கணும், மாயாவோட மேரேஜ் முடிஞ்சோன்னா அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோ கண்டிப்பாக உன் படிப்பு மட்டும் முடிஞ்சோன்னா நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினா, நானும் அந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன், எப்போ முடியுமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் எந்த இது பண்ணாலும் என் கூட இருப்பீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாளா. நம்ம ஹீரோயின், எதுக்கும் கவலைப்படாத, உன் கூட நான் எப்போதும் இருப்பேன், உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிஸ் கொடுத்துட்டு சரி சரி எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோனுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக ஆள் வந்து செட் பண்ணி வச்சுருக்கான். அவளோட கல்யாண நாளும் வருது போல இருக்குது. இங்கே நம்ம மாயாவும் நல்லா மேக்கப்லாம் பண்ணிட்டு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கா. பார்க்கவே ரொம்ப அழகாக தான் இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காளா. அப்போ அங்கே வந்து அவங்க ஸ்டெப் மதரும், ஐயோ மாயாக்குள்ள தேவையான ஷூவை வந்து மறந்து வச்சுட்டோம், அது எங்கே போணுச்சுன்னு தெரியல, நீ மட்டும் செத்த போய் அதை வாங்கிட்டு வரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு, இதே மாதிரி தானே அன்றைக்கி வந்து என்னை வெளியே அனுப்பிட்டு கார் வச்சு என்னை கொல்ல பார்த்தீங்க, இன்றைக்கி அதே மாதிரி பண்ணலான்னு தானே இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க, கவலைப்படாதீங்க, இதுலேருந்து நான் கண்டிப்பாக தப்பிச்சிருவேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய் உனக்கு ஷூ வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்புறேன். ஆனால் உண்மையிலே நம்ம ஹீரோயினை கொல்றதுக்காக கார்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் ஷூ வாங்கலான்னு கீழே இறங்குறா. பார்த்தா ஒரு கார் வேகமாக அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்து வந்துக்கிட்டு இருக்குது. நல்ல வேலை அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட கார் வந்து டக்குன்னு குறுக்க நின்றுதா. ஆனால் அந்த காரு நம்ம ஹீரோயினை இடிக்காமல் அப்படியே ஆயிடுது. ஆனால் பார்த்தா கார்லேருந்து நம்ம ஹீரோ தான் இறங்குனவன், லியா அவனுக்கு ஒன்றும் ஆகலையில, நான் அவனை எப்போதும் காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு அந்த காரில் யார் இருக்கா எதுக்காக நம்ம லியா வந்து வந்தான்ட்டு உடனே அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதோட நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின், எனக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக வந்துடுவீங்கன்ட்டு, ஏன்னா நீங்கள் கொடுத்த இதுவும் என்கிட்ட இருக்குது, எப்போவுமே இது என்னை வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ அதோட நம்ம ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான்னா நம்ம ஹீரோயின் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இந்த நாள் மட்டும் இன்னைக்கு இது தப்பாக போயிருந்தா நான் உங்களை இழந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. இங்கே அப்படியே மேரேஜ் ஹாலை கட்டுறாங்க. மாயாவோட அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எப்படியோ அந்த கார் ஆக்சிடென்ட்ல கண்டிப்பாக லியா இறந்து போயிடுவா, அப்போ அந்த சொத்தெல்லாம் உனக்கு வந்துடும், நீ எதுக்கும் கவலைப்படாமல் போ அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் இவளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, நீ எதுக்கும் பயப்படாத போ, உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்குன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்களா.
அதோட மாயாவும் மணமேடைக்கு வர இந்த கல்யாண சடங்குங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அந்த பையனா விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் உனக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டோன்னா அந்த மாயாவும் எனக்கு விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சத்தம் கேட்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் வந்துகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா அவங்க எல்லாரும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் மேரேஜுக்கு என்ன அவசரம், அதுக்கு முன்னாடி நான் உன்ட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வராலாம். ஆனால் அவங்க அம்மா திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மாயாவும் சொல்கிறா, என்ன அவசரம், இப்போ நீ என்ன சொல்ல போகிறா, எதாக இருந்தாலும் மேரேஜ் முடியட்டுமே அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயின் இல்லை அதுக்கு முன்னாடி நான் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு யாரையோ ஒரு பொண்ணை வந்து இந்த மாயா கொலை பண்ணியிருப்பா போல இருக்குது. அவள் வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட படிக்கிறவ தான். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா எது பண்ணுறா அப்படிங்கிறதுக்காக வேவு பார்க்குறதுக்காக ஆள் செட் பண்ணி வச்சுருப்பா. அது ஒரு பெரிய ஸ்டோரி போகும், அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. அவளை தான் நம்ம மாயா வந்து கொலை பண்ணியிருப்பா. இப்போ அந்த எவிடன்ஸ்லாம் கிடச்சிருச்சு போல இருக்குது. அது எப்படி நீ வந்து ஒரு கொலை பண்ணிவிட்டு இப்போ மேரேஜ் பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இதை கேட்டு அங்கே உள்ளவங்க எல்லாருமே அப்படி ஷாக்காயிறாங்க. என்னது கொலையா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் கொலை தான். மாயா வந்து ஒரு பொண்ணை வந்து கொலை பண்ணியிருக்கா. அதுக்கான எவிடன்ஸ்லாம் கிடச்சிருக்குது. லீன் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. இந்த ஃபேமிலியிலே ஒரு கொலைக்கார பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க. இவ கொலை பண்ணது இல்லாமல் அந்த பாடியை எரிச்சியும் இருக்கா. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னது கொலையா, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நாம இவ கொலை பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாங்களா. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த மாயாவும் ரொம்ப பயந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அவங்க அப்பா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே எல்லா உண்மையும் சொல்லிட்டு அவங்க அப்பாவும் கோப்புறாங்க. உன்னை மாயாவா இல்லை நான் யாரையும் கொலை பண்ணல, இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியல, என் மேலே தப்பாக சொல்கிறாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோவா உனக்கு எதிரான எல்லா எவிடன்ஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதெல்லாம் நான் காட்டுறேன், அதுக்கு முன்னாடி இவளை வந்து பிடிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இதோட ஆளுக்கு வந்து நம்ம மாயாவை பிடிக்கிறாங்களா. அவனை மாயம் கத்துறா, ஐயோ அம்மா நான் எதுவுமே பண்ணலை, இவங்க எல்லாரும் போய் சொல்கிறாங்கன்ட்டு. அதுக்கு அவங்க ஸ்டெப் மதமே சொல்கிறாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இல்லையா, உன் அக்கா வந்து இந்த மாதிரிலாம் நீ பண்ணுறியா, உனக்கு கொஞ்சமாக நியாயமாக உங்கள் அக்கா பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், ஏன்னா எங்கள் அம்மா சாவுக்கு நீங்கள் தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த அவங்களுக்கு எல்லா உண்மையும் சொல்கிறேன்ட்டு நம்ம ஹீரோயினை இடிக்க வந்தாலும் அந்த டிரைவர் எடுத்துகிட்டு வராங்க. அந்த டிரைவர் வேறு யாரும் இல்லை, அந்த ஸ்டெப் மதரோட ரிலேட்டிவ்ஸ் போல் இருக்குது. இவன் உங்களோட பிரதர் தானே, இவன் தான் என்னை காரை வச்சு இன்றைக்கி கொல்றதுக்காக வந்தான், இவன் எதுக்கு என்னை கொல்றதுக்கு வரும்னு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோங்கிட்டே அவங்க ஸ்டெப் மாதிரி எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா சாவுக்கு காரணம் நீங்கள் தான் நல்லாவே தெரியும், எங்கள் அம்மா குழந்தை பெற்றா கண்டிப்பாக அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு நீங்கள் தானே எல்லாத்தையும் மறைச்சிங்க அப்படின்னு சொன்னோன்னா இதெல்லாம் அவங்க அப்பாவுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த டிரைவரும் வந்து அக்கா என்னை காப்பாற்றுக்கா, நான் ஜெயிலுக்கு போயிடக்கூடாது, என்னை எப்படியாவது காப்பாற்றிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்களும் ஐயோ இதெல்லாம் யாரும் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறா, அப்படியே தப்பு பண்ணாலும் மன்னிச்சிடுவோம், மேலே எவ்வளோ அன்புலாம் காட்டினேன், என் சொந்த பொண்ணை விட உன்னை தான் நல்லா அப்படியே பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டெப் மாதிரி கெஞ்சிட்டாங்களா. நம்ம ஹீரோயின் ஆமாம் நானும் அதைத்தான் சொல்கிறேன், நான் உங்களை ஒரு அம்மா மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் ஏன் எனக்கு இப்படி துரோகம் பண்ணீங்க, என்னால் உங்களை மன்னிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கையை அப்படியே எடுத்து விட்டுறாலாம். நீங்கள் பண்ண தப்புக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தண்டனை கிடைக்கணும், அதனால் நீங்களாம் ஜெயிலுக்கு போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த மாயம் பயப்படுற அம்மா என்னை எப்படியாவது காப்பாற்றுமா, நான் ஜெயிலுக்கு போகக்கூடாது, என்னை எப்படியாவது காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் நம்ம ஹீரோன்ட்டு எவ்வளோ கெஞ்சிட்டாங்க, ப்ளீஸ் எங்களை விட்டுடுங்கண்டு. மாயாவும் கெஞ்சிரா, ப்ளீஸ் என்னை எப்படியாவது காப்பாற்றி என்னை ஜெயிலுக்கு அனுப்பிடாதே, என் லைஃபே வீணாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவளுமே கெஞ்சிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ எல்லாருமே அங்கே உள்ளவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க ஸ்டெப் மதர் நம்ம ஹீரோயின் கை பிடிச்சி அவங்களும் கெஞ்சிட்டாங்க, ப்ளீஸ் எங்களை விட்டுட்டுங்க, நான் எதோ தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டு நான் எதுவுமே பண்ணல, உன்னை அப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கெஞ்சிக்கிட்டு இருக்காங்களா. ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஸ்டெப்பும் பிரதரும் வரான், என்னது நீங்கள் எல்லாரும் ஒன்றா செஞ்சுட்டு கடைசியில் என்னை ஜெயிலுக்கு அனுப்பலான்னு பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரையும் போட்டு அவன் சாத்துன்னு சாத்துறான். இதெல்லாம் எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாமே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாயாவும் அவங்க ஸ்டெப் மதருமே அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்து ப்ளீஸ் லியா எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனா உங்கள் மேலாம் இறக்கமே படக்கூடாது, நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணீங்கன்னு தெரியுமா, என் லைஃபே அழிக்க பார்த்தீங்க, அதனால் உங்கள் லைஃப்பை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்களை இழுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போங்கன்னு சொன்னால் உடனே நம்ம ஹீரோட ஆளுக்கெல்லாம் அவங்க ரெண்டு பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு போகிறாங்க. ஒரு வழியாக இந்த பிரச்சனை முடிஞ்சிடுது. அவரோட நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரானா. அப்போ தான் அவங்க அப்பா என்னடா ஏதோ மேரேஜில் பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கும்போது எல்லா விளக்கமும் சொல்லிட்டு அப்படி நம்ம ஹீரோவும் சொல்கிறான், நான் வந்து லியாவை லவ் பண்ணுறேன், அவளை மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இதை கேட்டோன்னு அவங்க அப்பா கொஞ்சம் கோவப்படுறாங்க, என்னது நீ லியா வந்து மேரேஜ் பண்ணிக்க போறியா, அது எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா ஏஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோ என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கான். தாத்தா உங்கள் பையன் ஒன்று என்னை லவ் பண்ணல, நான் தான் உங்கள் பையனை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் தான் ரொம்ப போஸ்ட் பண்ணி லவ் பண்ண வச்சுருக்கேன், ப்ளீஸ் தாத்தா நீங்கள் சம்மதிங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னோன்னா அவங்க தாத்தாவும் ஒரு வழியாக சமாதானம் ஆகிட்டு
சரி சரி அப்படியா அப்போனா உங்கள் நாளைக்கே உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம், அதுக்கான ஏற்பாடெலாம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம ஹீரோ என்னது நாளைக்கு என்கேஜ்மெண்ட்டா, ஐயோ நான் எப்படி பண்ணுவேன் ப்ரப்போஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நர்வஸ் ஆகுறான்னா. ஆனால் நம்ம ஹீரோயின் என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுவா அது ஒன்றும் இல்லை, என்னமோ தெரியல உன்னை லவ் பண்ணிட்டேன், ஆனால் இப்போ என்கேஜ்மெண்ட்டு ப்ரப்போஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் ரிஹர்சல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உன்னை ஃப்ளவர் எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்குறான். ஆனால் நம்ம ஹீரோயினை அதெல்லாம் வாங்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. எதுக்கு இப்படி நர்வஸ் ஆகுறீங்க, உண்மையிலேயே நீங்கள் ஓல்டு தான் அப்படிங்கிற மாதிரி அவள் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதோட அடுத்த நாள் நம்ம ஹீரோட அப்பா சொன்னபடியே நம்ம ஹீரோயினுக்காக ரிங் கொடுக்குறதுக்கு அவனு வரான், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் இருக்காங்க. இருந்தாலுமே நம்ம ஹீரோ என்னமோ சின்ன பிள்ளை மாதிரி ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கான். உனக்கு பதட்டத்தில் ஐயோ ரிங் எங்கே வச்சேன்னு தெரியலையே, இங்கே வச்சேனா அங்கே வச்சேனாலும் அப்படி தேடிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா அவன் இப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. ஒரு வழியாக நம்ம ஹீரோவும் ரிங் எடுத்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து இந்த ரிங் உனக்காகத்தான் வாங்கியிருக்கேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கேன், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிறியா, நான் எப்போவுமே உன் கூட இருக்கணும் உன் கூட வாழணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்ல நம்ம ஹீரோயினே இதுக்காகத்தானே இத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருந்தா, வேண்டாம் நான் சொல்லுவா அவளும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறா. அப்புறம் என்னங்க இந்த ட்ராமா நம்ம நினச்சபடி நல்லபடியாக முடியுது. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினும் மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. நம்மளும் அதே சந்தோஷத்தோட கிளம்பலாம். கிளம்புறதுக்கு முன்னாடி வழக்கம் போல தான் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பட்டனே ப்ரெஸ் பண்ணிட்டு கிளம்புங்க. ஓகே பாய்.